ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாது, ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு மற்றதை பார்க்கலாம். ஸோ வாழ்க்கையில் சில நாட்கள் சில நேரம் நமக்கு தகுந்த மாதிரி இருக்கும்னு நினச்சா அது கண்டிப்பாக இருக்காது. அதே சில நேரம் நாம் நினைக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம நினச்சது நடக்கிறதுக்கும் நினச்சது நடக்காமல் இருக்கிறதுக்கும் காரணம் என்ன நினைக்கிறோன்னா, எல்லோரும் விதின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே கிரகங்கள் தான். கிரகங்கள் ஒரு நேரம் ஒரு மாதிரி சிறப்பாக இருக்கும், அதே சில நேரம் நமக்கு ரொம்ப ஆபத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் அப்பப்போ கிரகங்கள் எப்படி இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்து பயன்பெறணும். அந்த வகையில் இப்போ சுந்தரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முழு பிரகாசத்தோடு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடக்க போகுது. என்றைக்குன்னா ஜூலையுடைய 29 அன்றைக்கி தமிழ் மாதம் ஆடியுடைய 13ஆம் நாள், கிழமை புதன்கிழமை. இந்த நாள் பௌர்ணமியாக வர இருக்குது. இந்த பௌர்ணமி ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமிங்கிறதுனால ரொம்ப விசேஷமான ஒரு பௌர்ணமியாக கருதப்படுது. இந்த விசேஷமான பௌர்ணமியில் விசேஷமாக கிரகங்கள் அமையக்கூடிய அடிப்படையில் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்த சில நாட்கள் இதுதான் நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அப்படி குறிப்பிடப்படக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. அதோடு இந்த ஒரு பௌர்ணமியில் நீங்கள் பரிகாரமாக சிலது செய்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக மாறும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பலன்கள் பார்க்கலாம் வாங்க. துலாம் ராசிக்காரங்க சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்ட உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆடி பௌர்ணமி கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். தைரிய வீரியக்காரகனான செவ்வாய் இந்த பௌர்ணமி வரை அஷ்டமஸ்தானத்தில் மறைவு பெறக்கூடிய காரணத்தால் எடுக்கின்ற வேலைகள் இழுப்பறியாகும். நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும். உங்களுக்கு இருந்த தைரிய வேகம் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும். அலைச்சல் அதிகரிக்கும். உடல்நிலையிலும் மனநிலையிலும் ஏதேனும் சங்கடங்கள் இருந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை இல்லாமல் போகும். இருந்தாலும் ஞான மோட்சக்காரகன் கேது லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். பெரியோர்களுடைய ஆதரவு கிடைக்கும். எப்போதோ உங்களால் பலனடைந்தவர்கள் இந்த நேரத்தில் ஓடோடி உதவி புரிவாங்க. வெளியூர் பயணம் ஆதாயம் தரும். குடும்பத்திற்குள் இருந்த சங்கடங்கள் விலகும். இந்த பௌர்ணமியில் குரு நேர்கதியில் சஞ்சரிக்கக்கூடிய காரணத்தினால அவருடைய பார்வைகளால் உங்கள் எண்ணங்கள் ஈடேறும். ஆரோக்கியமானது மேம்படும். எதிர்ப்பு வம்பு வழக்கு என்றிருந்த நிலை மாறும். இந்த பௌர்ணமியில் மெயினாக உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு செல்வாக்கு உயரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். விவசாயிகளுக்கு விளைச்சலில் கூடுதல் கவனம் தேவைப்படும். மாணவர்களுக்கு இந்த பௌர்ணமி பிற்பகுதியில் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கான பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு சுவாதியில் பிறந்த துலாம் ராசிக்கு குறிப்பிடப்படுது. உயர்ந்த லட்சியத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆடி பௌர்ணமி திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். யோகக்காரகன் ராகு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால பிள்ளைகள் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். திருமண முயற்சி கைகூடவில்லையே என்று வருத்தம் மேலோங்கும். மெயினாக பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். உறவுகளோடு இணக்கமற்ற நிலையானது இருக்கும். உங்கள் ஆபதிபதி சூரியன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் தகுதியின் அடிப்படையில் கிடைக்கும். அதோடு புதிய தொழில் தொடங்க நினைத்த உங்களுக்கு அரசு அனுமதிக்காத மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும். வேலைக்காக முயற்சி செய்து வருபவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரும். சிலர் வசிக்கக்கூடிய இடத்தை மாற்ற வேண்டிய நிலை உருவாகும். வெளிநாட்டு முயற்சிகள் பௌர்ணமிக்கு பிறகு சாதகமாகும்.
ருணரேக சஸ்திரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரித்து யோக பலன்களை வழங்கி வந்த சனி பகவான் வக்ரம் அடைந்திருப்பதால் உங்கள் வேலைகளில் பௌர்ணமிக்கு பிறகு நிதான வேண்டும். முடிந்தவரை உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நன்மை அளிக்கும். உடல்நிலையில் அவ்வப்போது ஏதேனும் சங்கடங்கள் தோன்ற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கவனமாக இருந்து கொள்வது, உடனடியாக மருத்துவரை சந்திப்பது நன்மை உண்டாக்கும். அதோடு வழக்கு விவகாரங்களில் எதிர்பார்த்த அளவிற்கு இல்லாமல் போகும். இழுப்பறியாகும் என்பதால் அனைத்திலும் நிதானம் காப்பது நன்மையாகும். உங்கள் தன குடும்பதிபதியும் சப்தாதிபான செவ்வாய் இந்த பௌர்ணமியுடைய முற்பகுதியில் மறைவு பெறுவதால் முடிந்தவரை குடும்பத்தினரையும் வாழ்க்கை துணையும் அனுசரித்து செல்வது நன்மையாகும். வியாபாரிகள் புதிய முதலீடு செய்வதற்கு முன் நன்றாக யோசிக்கணும். விவசாயிகளுக்கு இந்த பௌர்ணமி நெருக்கடியாக இருக்கும். மாணவர்களுக்கு இந்த பௌர்ணமி பிற்பகுதி நன்மை தரும். உங்கள் நட்சத்திரத்துக்கு பௌர்ணமி இப்படி தான் இருக்கும், இதற்கேற்ப நடந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு விஷாக 1, 2, 3 பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. பிறரை வழிநடத்தக்கூடிய அளவிற்கு திறமை கொண்ட உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆடி பௌர்ணமி நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். தனபுத்திரக்காரகன் குரு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அஸ்தமனம் அடைந்திருக்கக்கூடிய காரணத்தால் பௌர்ணமியில் வேலையில் ஏற்பட்ட நெருக்கடிகள் பிரச்சனைகள் விலகும். உடன் பணிபுரிவருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரம் தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றம் அடையும். மேல் அதிகாரிகளுடைய உதவியால் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். மெயினாக புதிய முயற்சிகள் எது செய்தாலும் பௌர்ணமியில் வெற்றியாகும். ஆத்மகாரகன் சூரியன் சஞ்சாரம் இந்த பௌர்ணமி முழுவதும் சாதகமாக இருப்பதால் எடுத்த வேலைகள் முடித்து ஆதாயம் காண முடியும். வருமானத்திற்குரிய வழிகள்லாம் தெரியும். அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும். மெயினாக உங்கள் செல்வாக்கு இந்த பௌர்ணமியில் உயரும். அரசியல்வாதிகளுக்கு கூட தலைமையின் ஆதரவு கிடைக்கும். ராசிநாதன் சுக்கிரன் பௌர்ணமி முழுவதும் சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த வருமானம் வரும். அதோடு ஆடை ஆபரண வாகனம் இதெல்லாம் வாங்கணுங்கிற உங்கள் கனவு நனவாகும். கையில் பணப்பொருளோ கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை இருக்கும். குழந்தைகள் நலனில் அக்கறை உண்டாகும். பௌர்ணமி முதல் உங்கள் பாக்கியாதிபதி புதன் கேந்திர பலம் பெறுவதால் வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். கேட்ட இடத்திலிருந்து பணம் வரும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும். பெண்களுக்கு குடும்பத்தில் மரியாதை கூடும். விவசாயிகளுக்கு செலவு அதிகரிக்கும். மனம் குழப்பமடையும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகும். உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். ஸோ துலாம் ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த பௌர்ணமியில் என்ன பலன் பெறுவீங்களோ அதை தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ உங்கள் ராசிக்கு தங்கம் சேர பௌர்ணமி அன்னைக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை சொல்ல போகிறேன். வாங்க பரிகாரம் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ பரிகாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பௌர்ணமி தினத்தில் இரவு தான் இதை செய்ய வேண்டும். ஒரு கண்ணாடி கிண்ணத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் சுத்தமான தண்ணீரை ஊற்றி அதில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன தங்க காசு இல்லை தங்கத்தை போட்டு விடுங்க. பிறகு அந்த கிண்ணத்தை நிலவின் வெளிச்சம் படும்படி வைங்க. தங்கம் என்பது குருவின் அம்சமாக கருதப்படுது. பௌர்ணமி நிலவின் வெளிச்சம் அதில் படுவதன் மூலம் சந்திர குரு யோகம் என்பது ஏற்படும். இப்படி சந்திரகுரு யோகம் ஏற்பட்டால் உங்கள் வீட்டில் தங்க நகை சேர்வதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும். இவ்வாறு இரவு முழுவதும் இந்த கிண்ணத்தை நிலவு ஒளியில் வைத்துவிட்டு மறுநாள் காலையில் அந்த நாணயத்தை எடுத்து எப்போது வைக்கக்கூடிய இடத்துல வைத்து விடுங்க. அதில் இருக்கக்கூடிய தண்ணீரை வீட்டின் ஒவ்வொரு மூலையிலையும் தெளித்து விட வேண்டுங்க. அதாவது இந்த தண்ணீரை வேஸ்ட் பண்ணாமல் வீட்டுடைய ஒவ்வொரு மூலையிலையும் தெளித்து வேண்டிக் கொள்ளுங்க. மிகவும் எளிமையான இந்த பௌர்ணமி பரிகாரத்தை உங்கள் ராசிக்காரங்க முழு நம்பிக்கையோடு செய்திங்கன்னா சந்திரகுரு யோகம் ஏற்பட்டு அதிக அளவில் தங்க நகை சேர ஆரம்பிக்கும். அதோடு உங்கள் வாழ்க்கையும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பிரகாசமாக மாறும். ஸோ தங்கம் சேர்வதுன்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்க அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க. கூடவே பரிகாரமும் செய்யுங்க. இதை நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும்.
இப்போலாம் தங்கம் விற்கிற விலைக்கு தங்கம் வாங்க முடியுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு தங்கம் வாங்குவதற்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறு ஏற்படும். அதனால் நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்களை போல துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.